வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு போதிமரா அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டே 17 டாபிக் பார்க்க போகிறோம். சயின்ஸ். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ், அதாவது உணவு ஊட்டம் அப்படிங்கிறதுல சத்துக்கள் எல்லாமே அதில் வரும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த இதை டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ எல்லா இதோட பிளான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் சொல்வேன். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீ ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். முக்கிய தகவல்கள். ஆற்றல் அளிக்கும் உணவுகள் கார்போஹைட்ரேட்டுகள் அண்டு கொழுப்புகள். எனர்ஜி ஃபுட்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ். உடல் வளர்ச்சி உணவுகள் புரதங்கள், புரோட்டீன்ஸ். பாடி பில்டிங் ஃபுட்ஸ்னா புரோட்டீன்ஸ். பாதுகாப்பான உணவுகள், அதாவது பாதுகாப்பு தரக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள், தாதுக்கள். ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். மாலைக்கை நோய் எதனால வரும்னா விட்டமின் ஏ குறைபாடுனால, ரெட்டினால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. ஸ்கர்வி நோய் அப்படிங்கிறது வைட்டமின் சி குறைபாடு, அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்கர்வி, விட்டமின் சி டிஃபிஷியன்சி. பெரி பெரி நோய் விட்டமின் பி1 குறைபாடு, அதாவது தியாமின் அப்படிங்கிறது, தயாமின் அப்படின்னு சொல்லுவாங்க, தியாமின் சொல்லுவாங்க. ஸோ பெரி பெரி விட்டமின் பி1 டெஃபிஷியன்சி. ரிக்கெட்ஸ் நோய் அப்படின்னா விட்டமின் டி குறைபாடு, கால்சிஃபரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்கெட்ஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. பெல்லக்கரா நோய் விட்டமின் பி3 குறைபாடு, நியாசின் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லக்கரா விட்டமின் பி3. ரத்த சோகை அனிமியா அப்படிங்கிறது இரும்பு சத்து குறைபாடு, அயன் குறைபாடு, அனிமியா அயன் டெஃபிஷியன்சி, லோ ஹீமோகுளோபின். சரிங்களா, அதான் ரத்த சோகை அனிமியா. கொழுப்புகள் 9 கிலோ கலோரி கிராம். கார்போஹைட்ரேட் புரதங்கள் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கலோரி கிராம் அப்படின்னு போட்டிருப்பேன். அது என்னங்கிறத பின்னாடி ஒன்வேல் நீங்கள் பார்க்கலாம். ஃபேட்டு அண்டு கார்ப் அண்டு ப்ரோட்டீன் அதெல்லாம் என்ன அளவு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ 1ஆம் நம்பர் கொஸ்டின் டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டெட்ல கேட்கறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நோன் அஸ் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்? பின்வருவற்றில் ஆற்றல் அளிக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படும் எவை அப்படின்னா, இங்கே பார்க்கும்போது ஆற்றல் எனர்ஜி கிவிங் ஃபுட்னா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ் தான். கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள். சரிங்களா, கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகள் நம்ம உடலுக்கு அன்றாட வேலைகளுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. அரிசி, கோதுமை, நெய், எண்ணெய் போன்றவை இவற்றின் ஆதாரங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி பார் ஃபார் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ரைஸ், வீட், பட்டர் அண்ட் ஆயில்ஸ் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ எனர்ஜி ஃபுட்ஸ், ஆற்றல் உணவு, கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் சும்மா சொல்லுவோம். வளர்ச்சியில் பாடி பில்டிங்கில் புரோட்டீன்ஸ், புரதங்கள். பாதுகாப்பு உணவுகள் ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸில் வைட்டமின்கள், தாதுக்கள் நம்ம மேலே பார்த்தோம். நீர் சத்து, நார் சத்து, அதர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர், வெஜ், டயட்ரி, ஃபைபர் இதெல்லாம். ஸோ ஆற்றல் அப்படின்னா சி ப்ளஸ் எஃப், கார்ப்ஸ் ப்ளஸ் ஃபேட்டு. வளர்ச்சினா பி, புரோட்டீன். பாதுகாப்பு அப்படின்னா வி ப்ளஸ் எம். ஸோ சிஎஃப்பி பி ப்ளஸ் விஎம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆற்றல், வளர்ச்சி, பாதுகாப்பு அப்படின்னு வரும். செகண்ட் கொஸ்டின் டிஎம்பிஎஸ்சியில் டெட்டு சீட்டெட்டில் கேட்குறது. த டெஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின் காசஸ் நைட் பிளைண்ட்னஸ்? எந்த வைட்டமின் குறைபாடாலும் மாலைக்கண் நோய்? நம்மளுக்கு தெரியும் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ ரெட்டினால், கண்ணில் உள்ள அந்த ரோடோஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி உணர நிரம்பி உற்பத்திக்கு அவசியம் வைட்டமின் ஏ. அது குறையும் போது மங்கலான வெளிச்சத்தில் பார்வை இழக்கும் மாலைக்கண் நோய் வந்து ஏற்படுகிறது. கேரட், பப்பாளி, பாலில் இது அதிகமாக உள்ளது வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ retinol is needed to produce rhodopsin in the retina. Its deficiency causes night blindness, inability to see in the dim light. Rich sources வந்து கேரட்ஸ், பப்பாயா, மில்க். சரிங்களா, டெட்டு ஃபேவரட், டிஎம்பிஎஸ்சியில் ஃபேவரட்னா வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய், நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏ வேதி பேர் என்னன்னா ரெட்டினால், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின், அதாவது ஃபேட் சாலிபிள், அது வந்து இது. சரிங்களா, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் தான் வைட்டமின் ஏ, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 3 டிஎம்பிஎஸ்சி டெட்டு சீட்டில் கேட்கறது. விச் மினரல் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்? வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக தேவையான தாது எதுனா கால்சியம். எலும்பு பல்லு உறுதிக்கலாம் கால்சியம், சிஏ. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இணைந்து எலும்புகளையும் பற்களையும் உருவாக்கின்றன. பால், தயிர், பச்சை காய்கறிகள் கால்சியத்தின் சிறந்த ஆதாரங்கள். வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது. ஓகேவா, கால்சியம் along with phosphorus is vital for bone and dental strength. மில்க், கர்டு, அப்புறம் லீஃபி வெஜிடபிள் ஆர் குட் சோர்சஸ். விட்டமின் டி எய்ட்ஸ் இன் கால்சியம் அப்சர்ப்ஷன், அதாவது கால்சியம் உறிஞ்சுதலுக்கு விட்டமின் டி நமக்கு தேவை. சரிங்களா, அதனால தான் சொல்லியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4 டிஎம்பிஎஸ்சி டெட்டு சீட்டில் கேட்கறது. குவாசியார்கர் அண்டு மராஸ்மஸ் ஆர் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப்? குவாசியார்கர் அண்டு மராஸ்மஸ் நோய்கள் எதன் குறைபாட்டில் ஏற்படுகிறதுனா புரோட்டீன்ஸ், புரதங்கள். சரிங்களா, புரோட்டீன்ஸ்.
குவாஷியார்கா புரத குறைபாட்டால் வயிறு வீங்கி காணப்படும். மராஸ்மஸ் அப்படிங்கிறது புரதம் மற்றும் மொத்த கலோரி குறைபாட்டால் உடல் மிகவும் மெலிந்து காணப்படும். சரிங்களா? இவை புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பிஇஎம் அப்படின்னு அழைப்பாங்க இதை. குவாஷியார்கா புரோட்டீன் டிஃபிஷியன்சி, பிளாட்டட் பெல்லி. மராஸ்மஸ் அப்படின்னா புரோட்டீன் பிளஸ் டோட்டல் கலோரி டெஃபிஷியன்சி, சிவியர் வேஸ்டிங். போத் ஆர் டைப் ஆஃப் புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் இன் சில்ட்ரன். குவாஷியார்கா புரத குறைபாடு மட்டும் வயிறு வீக்கமா இருக்கும், சோர்வான முகமா இருக்கும். மராஸ்மஸ் அப்படின்னா புரதம் கலோரி ரெண்டு குறைபாடும் சேர்ந்து உடல் மிகவும் ரொம்ப மெலிஞ்சிருக்கும். போத் வந்து குழந்தைகளுக்கு காணப்படக்கூடிய நோய்கள். கொஸ்டின் நம்பர் 5 டிஎம்பிசி டெட் சீட்டெல்லாம் கேட்கறது. விச் விட்டமின் இஸ் சிந்தசிஸ்ட் பை அவர் பாடி இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். சூரிய ஒளியின் முன்னிலையில் நம்ம உடலாக உற்பத்தி செய்யும் வைட்டமின் எதுனா வைட்டமின் டி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டி கால்சிஃபெரால். அதான் சன்சைன் விட்டமின் சொல்லுவாங்க. சூரிய ஒளி தோலில் படும்போது யூவி கதிர்கள் கொலஸ்ட்ராலை வைட்டமின் டி ஆக கால்சிஃபெராலாக மாற்றுகின்றன. இந்த யூவி கதிர்கள் அப்படி மாற்றும் கொலஸ்ட்ராலை. இது கால்சியம் உறிதலுக்கு உதவுகிறது. நம்ம மேலே பார்த்தோம். இது குறைபாட்டால் குழந்தைகளில் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படும். விட்டமின் டி கால்சிஃபெரால் த சன்சைன் விட்டமின் இஸ் சிந்தசிஸ்ட் இன் த ஸ்கின் த்ரூ யூவி ரேஸ். It helps in calcium absorption. Deficiency causes rickets in children and ஆஸ்ட்ரோமால்சியா இன் அடல்ட்ஸ். சரிங்களா? விட்டமின் டி இரட்டைப்பனி சூரிய ஒளியில் உடலே தயாரிக்கும் சிந்தசிஸ் ஸ்கின். சரிங்களா? இது சூரிய ஒளினால தான் உடம்புல தயாரிக்கக்கூடிய கால்சியம் உறிஞ்சலுக்கும் தேவை. இது வேதிப்பேர் வந்து கால்சிஃபெரால். குறைபாடு வந்து ரிக்கெட்ஸ் குழந்தைகளுக்கு. மலசியா அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு வரக்கூடியது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 6 டிஎம்பிசி டெட் சீட்டெட் கேட்கறது. காய்டர் இஸ் காஸ்ட் பை டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் முன்கழுத்து கலலை அப்படிங்கிறத நம்ம காய்டர் சொல்லுவோம். நோய் எதன் குறைபாடான ஏற்படுகிறதுனா அயோடின். இது வந்து கலலை நோய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. காய்டர் அயோடின் தைராய்டு சுரப்பியில் தைராக்சின் என்ற ஹார்மோன் உற்பத்திக்கு அவசியம். அதுதானே தைராய்டு சுரப்பில தைராக்சின் அப்படிங்கிறது அயோடின் நமக்கு தேவை. இதன் குறைபாட்டால் தைராய்டு சுரப்பி வந்து வீங்கி முன்கழுத்து கலலை உண்டாகிறது. அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு அயோடைஸ்ட் சால்ட் வந்து இதை தடுக்கும். அயோடின் இஸ் required for the production of thyroxine hormone by the thyroid gland. Its deficiency causes the thyroid gland to enlarge, forming a goiter. Iodide salt prevents this. டிஎம்பிசி கீழே அயோடின் குறைபாடு வந்து காய்டர் முன்கழுத்து கலலை தடுக்கும் முறை வந்து அயோடைட் சால்ட் அயோடின் கலந்த உப்பை யூஸ் பண்ணோம். தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது அந்த தைராக்சின் T3 T4 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ மூன்றுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7 டிஎம்பிசி டெட் சீட்டில் கேட்கறது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் ஆர் ரிச் இன். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் அதிகம் உள்ளது எதுனா விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது. விட்டமின் சி வைட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி அதிகரிக்கவும் கொல்லஜன் உற்பத்திக்கும் அவசியம். இதன் குறைபாட்டால் ஸ்கர்வி நோய் உண்டாகும். இது நீரில் கரையும் வைட்டமின். சரிங்களா? விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் பூஸ்ட் இம்யூனிட்டி அண்ட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கொலஜன் சிந்தசிஸ். Deficiency causes scurvy, bleeding gums, slow wound healing. It is water soluble. Okay, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஓகே. கொஸ்டின் 8 டிஎம்பிசி டெட் சீட்டில் கேட்கறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். பின்வருவது உடல் வளர்ச்சியை தூண்டும் உணவுகள் அப்படின்னா புரதங்கள் புரோட்டீன்ஸ். புரதங்கள் தசைகள் மற்றும் திசுகளை உருவாக்கவும் சேதமடைந்த திசுகளை பழுதுவாக்கவும் உதவுகின்றன. பருப்புகளில் முட்டை பால் இறைச்சி ஆகியவை புரதத்தின் சிறந்த ஆதாரங்கள். 1 கிராம் புரதம் இதுதான் நம்ம அந்த மேலே நோட்ஸில் பார்த்தோம். 1 கிராம் புரதம் வந்து 4 கிலோ கலோரி ஆற்றல் தருகிறது. 1 கிராம் புரதம். சரிங்களா? ப்ரோட்டீன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் growth and repair of body tissues. Pulses, eggs, milk and meat are rich sources. Each gram of protein provides 4 kilocalorie of energy. அதான் KCAL போட்டிருக்கேன். 1 கிராம்ல எவ்வளோ தரும். கொஸ்டின் நம்பர் 9 டெட்டு சி டெட்டு குரூப்ல கேட்கறது. அனிமியா இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் ரத்த சோகை எதன் குறைபாட்டை ஏற்படுத்தினா இரும்பு. எஃப்இ ஹீமோகுளோபின் இரும்பு சத்து சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அவசியம். இரும்பு சத்து குறைந்தால் ஹீமோகுளோபின் குறைந்து இரத்த சோகை ஏற்படும். பச்சை காய்கறிகள் கீரைகள் பருப்புகளை இரும்பு சத்து அதிகம். அயான் இஸ் த கீ காம்பனன்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் ஹெச்பி இன் ரெட் பிளட் செல் ஆர்பிசி which carries oxygen. Iron deficiency reduce HB levels causing anemia. Fatigue, color, அப்புறம் breathlessness, spinach, pulses and meat are good sources. இதெல்லாம் sources. சரிங்களா? மெமரி வந்து அயான் இரும்பு ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது குறைந்தால் அனிமியா ரத்த சோகையும் வரும். ஸோ எஃப்பி ஹெச்பி O2 இல்லாவிட்டால் அனிமியா அப்படிங்கிற வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 10 டிஎம்பிசி டெட்டு சீட்டை கேட்கறது. The deficiency of vitamin C leads to the disease
கால்டு. விட்டமின் சி குறைபாட்டான ஏற்படும் நோய் எதுனா ஸ்கர்வி. விட்டமின் சி குறைபாடு, வைட்டமின் சி டெஃபிஷியன்சி. ஸ்கர்வி நோயில் ஈறுகளில் இரத்த கசிவு, காயங்கள் ஆறாமல் போகுவது, தோல் திட்டுகள் போன்ற அறிகுறிகள் காணப்படும். கொல்லோஜன் இணைப்பு திசுகளின் முக்கிய புரதம். இதன் உற்பத்திக்கு வைட்டமின் சி அவசியம். Scurvy caused by vitamin C deficiency leads to bleeding gums, slow wound healing, skin patches. Vitamin C is needed for collagen synthesis, the protein for connective tissues. சரிங்களா, அந்த வைட்டமின் சி தான் அதுக்கு தேவைப்படும், அந்த கொலஜனுக்கு. அந்த கொலஜன் அப்படிங்கிறது இணைப்பு திசுக்களுடைய முக்கிய புரதம். சரிங்களா, ஸோ விட்டமின் சி இஸ் நீடட் ஃபார் கொலஜன் சிந்தசிஸ், த புரோட்டீன் ஃபார் கனெக்டிவ் டிசீஸ். சரிங்களா, வரலாற்று தகவல். ஸ்கர்வி நோய் கடந்த காலத்தில் இப்போ கடல் பயணிகளிடையே அதிகமாக காணப்பட்டது. சிட்ரஸ் பழங்கள் இல்லாமல் நீண்ட கடல் பயணம் செய்வதால் வைட்டமின் சி குறைந்தது. ஜேம்ஸ் லிண்ட் 1753 முதல் இதை கண்டறிந்தார். நல்ல தகவல் வச்சுக்கோங்க. கொஸ்டின் 11 டிஎம்பிஎஸ்சி டெட்டில் கேட்கறது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ வாட்டர் சால்பிள் விட்டமின். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்குறேன். ஃபேட் சால்பிள், வாட்டர் சால்பிள், நீரில் கரையும், கொழுப்பில் கரையும். ஸோ நீரில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு இங்கே பார்க்கும்போது ஏற்கனவே விட்டமின் ஏ பற்றி பார்த்தோம், அது வந்து கொழுப்பில் கரையும். விட்டமின் சி இப்போ தான் பார்த்தோம். ஸோ விட்டமின் சி இங்கே நீங்கள் போட்டலாம், நீரில் கரையும் விட்டமின் சொல்லிட்டு. விட்டமின் டி இங்கே வந்து நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன், கொழுப்பில் கரையும் கொழுப்பு. ஆனால் இப்படி எக்ஸாம்பிள் இருக்காது, உங்களுக்கு நான் புரியக்காண்டி ஒரு 4 ஆப்ஷனுமே இங்கே எழுதியிருக்கேன். விட்டமின் இ கொழுப்பில் கரையும், விட்டமின் டி கொழுப்பில் கரையும். சரிங்களா, ஸோ வைட்டமின் சி மட்டும் தான் நீரில் கரையும், வாட்டர் சால்பிள். வைட்டமின்களை 2 வகையை பிரிக்கலாம், நீரில் கரையும் பி காம்ப்ளெக்ஸ், சிலாம். மற்றும் கொழுப்பில் கரையக்கூடியது ஏடிஇகே. இதெல்லாம் நீரில் கரையும் நீரில் கரையும் விட்டமின்கள் வந்து உடலில் சேமிக்கப்படாமல் வெளியேற்றப்படும், எனவே தினமும் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நீங்க வச்சுக்கோங்க. கொழுப்பில் கரையுது, நீரில் கரையுது வச்சுக்கோங்க. வாட்டர் சால்பிள் விட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சி நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி, எக்ஸ்கிரேட்டட் பை டெய்லி எக்ஸ்கிரேட் ஆயிடும். அப்போ நீங்க திருப்பி இன்டேக் பண்ண எடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஃபேட் சால்பிள் கொழுப்பில் கரையுது பார்த்தீங்கன்னா ஏடிஇகே, ஸ்டோர்ட் இன் த லிவர் அண்ட் ஃபேட்டி டிஷ்யூஸ். மெமரியேட்டருக்கு ஏடிஇகே அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, விஸ் பிசி அப்படிங்கிறவங்க. ஏடிஇகேனா கொழுப்பில் கரையுது, ஃபேட் சால்பிள். ஏடிஇகே ஃபேட்டில் கரையும், பிசிங்கிறது நீரில் கரையும், வாட்டர் சால்பிள். பிசி வாட்டரில் கரையும். இந்த எலியேட்டருக்கு நம்ம மனப்பாடம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் 12 டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரகேஜ், அதாவது டயட்ரி பைபர் இஸ் டு நார்சத்தின். டயட்ரி பைபர் அதோட முக்கிய பணி என்ன அப்படிங்கிறாங்க, அது வந்து டைஜஸ்டன், ஹெல்ப் இன் டைஜஸ்ட், செரிமானத்துக்கு உதவுதல். நார்ச்சத்து டயட்ரி பைபர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செரிக்கப்படாத தாவர பகுதி. இது உணவிற்கு கனம் சேர்க்கிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது, குடலின் இயக்கத்தை சீராக்கிறது. முழு தானிய உணவுகள், காய்கறிகள், பழங்களே அதிகமாக உள்ளது. ரஃபேஜ் டயட்ரி பைபர் எய்ட் டைஜஷன் பை ஆடிங் பல்க் டு ஃபுட், ப்ரிவென்டிங் கான்ஸ்டிபேஷன் அண்ட் ரெகுலேட்டிங் பவல் மூவ்மெண்ட்ஸ், ஃபவுண்ட் அபாண்டன்ட்லி இன் ஹோல் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் 13 போனால் டிஎம்பிசி டெட் சீட்டில் இருக்கிற, விச் விட்டமின் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிளாட்டிங் ஆஃப் பிளட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தம் உறைதலுக்கு தேவையான விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் கே, ரத்தம் உறைதல். சரிங்களா, எல்லாமே இருக்கேன். இதில் வைட்டமின் ஏ அப்படிங்கிறது பைலோகுயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைவதற்கு தேவையான அந்த ப்ரோத்ரோமின் மற்றும் பைப்ரோநைஜன் போன்ற காரணிகளை, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கல்லீரல் உற்பத்தி செய்ய உதவுகிறது. பச்சை காய்கறிகள், கீரைகள், கல்லீரல்கள் இதன் ஆதாரங்கள். ஸோ வைட்டமின் கேவை ஞாபகம் ரத்தம் உறைதலுக்கு. விட்டமின் கே ஹெல்ப்ஸ் த லிவர் ப்ரொடியூஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ரோத்தோரமின் அண்ட் பைப்ரோனோஜன். டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு எக்ஸசிவ் ப்ளீடிங். ரிச் சோர்சஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், லிவர். விட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு, பிளட் கிளாட்டிங்கு. வேதி பேர் வந்து நம்ம பார்த்தோம், ஃபைலோகுயினோன் அப்படின்னு சொல்லிட்டு K1. அண்டு இன்னொன்று K2ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து மேனோகுயினோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கே வந்து கோகுலேஷன், ஜெர்மன் வேர்ட் ஃபார் கிளாட்டிங் என்பதை நினைவைங்க. ஸோ கேவா ஞாபகம் பிளட்டு. அடுத்து கொஸ்டின் 14 டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது, ரிக்கெட்ஸ் இஸ் எ டிசீஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப். நம்ம மேலே பார்த்தோம், ரிக்கெட்ஸ் எதன் குறைபாடாக ஏற்படுதுன்னா விட்டமின் டி, கால்சிஃபெரோல். விட்டமின் டி குறைபாட்டால் குழந்தைகளில் கால்சியம் சரிவர உறிஞ்சப்படாமல் எலும்புகள் மென்மையாகி வளைந்த கால்கள், பவ் லெக்ஸ் உருவாகும். இதுவே ரிக்கெட்ஸ் நோய். பெரியவர்களில் இது வந்து ஆஸ்ட்ரோமாலசியா என்று அழைக்கப்படுகிறது. Vitamin C D deficiency impairs calcium absorption, causing soft and weak bones in different children. Rickets, bow legs, delayed tooth formation இதெல்லாம் வரும். In adults it is called osteomalacia அப்படிங்கிறது சொல்லிப்பாங்க.
ஸோ ஏஜ் பேஸ்டு டிஃப்ரென்ஸ் குழந்தைகள் விட்டமின் டி குறைபாடு வந்து ரிக்கெட்ஸ், பெரியவர்கள் வந்து அது வந்து ஆஸ்டியோமாலசியா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. முதியவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த வித்தியாசம். ஆஸ்ட்ரோபோரோசிஸ், ஆஸ்ட்ரோமாலசியா அப்படிங்கிறத ஞாபகம். டிஎம்பிசி டெட் சீட் அளிக்கிறது. விச் நியூட்ரிஷன் கிவ்ஸ் த மோஸ்ட் எனர்ஜி பெர் கிராம்? ஒரு கிராமிற்கு அதிக ஆற்றலை வழங்கும் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் எதுனா ஆக்சுவலி கொழுப்புகள். ஏன்னா பெர் கிராம் பார்த்தீங்கன்னா 9 கிலோ கலோரி தரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 0 அந்த மாதிரி தான் வரும். இது ப்ரோட்டீன்லாம் 4 தான் வரும். ஃபேட்ஸ் தான் நிறைய வரும். கொழுப்புகள் ஒரு கிராமுக்கு 9 கிலோ கலோரி சரிங்களா ஆற்றல் தருகின்றன. கார்போஹைட்ரேட்டுகள் மட்டும் போதாங்க ஒவ்வொரு கிராமுக்கு 4 கிலோ கலோரி மட்டுமே தருகின்றன. எனவே கொழுப்புகள் 2 மடங்கிற்கும் அதிகமான ஆற்றலை வழங்குகின்றன. Fats eat 9 kilocalorie per gram, more than double that of carbohydrates and proteins. ஏன்னா each 4 kilocalorie per gram தான் தருது. அதை விட டபுள் மடங்கு தருது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ரொவைட் நோ கலோரிஸ். விட்டமினும் மினரல்ஸும் கலோரிலாம் தராது. ஸோ இங்கே அந்த சும்மா அந்த ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். கார்ப்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேட்ஸ் கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு 944 அப்படின்னு ஞாபகம். ஃபேட்டு, கார்பு, ப்ரோட்டீன். விட்டமின்ஸும் மினரல்ஸுக்கும் 0 கலோரி. அது எனர்ஜியே தருவதில்லை. கொஸ்டின் நம்பர் 16 டிஎம்பிசி டெட் சீட்டில் கேட்கறது. பெல்லகரா இஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப் விச் விட்டமின்? பெல்லகரா நோய் எந்த விட்டமின் குறைபாடாக ஏற்படுகிறது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நியாசின் B3 அதுதான் பெல்லகரா. சரியா? நியாசின் விட்டமின் B3 நியாசின் 3D டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெல்லகரா 3D நோய் என்று அழைக்கப்படுகிறது. டெர்மட்டிட்டிஸ் அதாவது தோல் வீக்கம், டயரியா வயிற்றுப்போக்கு, டெமென்டியா மறந்து நோய், 4வது டி வந்து டெத்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிகிச்சை இல்லாமல் இறந்த பிரிவுகளுடன் காணப்படும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்லகரா விட்டமின் B3 நியாசின் டெஃபிஷியன்சி காசஸ் 3 டிசீஸ் டெர்மட்டிஸ், அப்புறம் டயரியா அண்ட் டிமென்டியா அண்ட் 4th டி வந்து டெத்து இஃப் அன்ட்ரீட்டட், காமன் இன் மைஸ் டிபெண்டன்ட் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 3D டிசீஸில் வந்து பெல்லகரா, D1 வந்து டெர்மட்டிஸ் தோல் வீக்கம் ஸ்கின் லெசின்ஸ் அப்படி போட்டுப்பாங்க. D2 டயரியா வயிற்றுப்போக்கு, D3 வந்து டெமென்ஷியா மறதி மென்டல் கன்ஃபியூஷன். விட்டமின் B3 நையாசின் பெல்லகரா வந்து அது குறைபாடு இருக்கும்போது பெல்லகரா ஏற்படுது அப்படிங்காங்க. ஓகே அதான் 3Dன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17 டிஎம்பிஎஸ்சி டெட் சீட்டில் இருக்கிறது. விச் கம்பனண்ட் ஆஃப் ஃபுட் ஆக்ட் அஸ் எ ப்ரொடக்டிவ் ஃபுட்? உணவின் எந்த பகுதி பாதுகாக்கும் உணவுகள் அப்படிங்காங்க. அதாவது உணவுல எந்த ஒரு பிரிவு? விட்டமின்ஸும் மினரல்ஸும். வைட்டமின்கள், தாதுக்கள். ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ். வைட்டமின்கள், தாதுக்கள் நோய்களை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. இவை உடலுக்கு ஆற்றல் தரவாட்டாலும் உடல் செயல்பாடுகளை சீராக வைக்கின்றன. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் டிசீஸ், பூஸ்ட் இம்யூனிட்டி அண்ட் ரெகுலேட் மெட்டபாலிக் ப்ராசஸஸ். தோ தே ப்ரொவைட் நோ டைரக்ட் எனர்ஜி, தே ஆர் எசென்சியல் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 டிஎம்பிசியில் டெட்ல சீட்டெட்ல கேட்கறது. த கெமிக்கல் நேம் ஆஃப் விட்டமின் இ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வைட்டமின் இயோட வேதி பெயர் என்னன்னா ஆக்சுவலி டோகோஃபெரால் அப்படிங்கிறது. அதான் வைட்டமின் இயோடைய பேர் டோகோஃபெரால். டோகோஃபெரால். வைட்டமின் இ டோகோஃபெரால் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருள், ஆன்டி ஆக்சிடென்ட். இது களங்களை செல்ஸ் பாதுகாக்கிறது சரிங்களா. மற்றும் இனப்பெருக்க மண்டலம் ரெப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆரோக்கியத்துக்கு அவசியம். ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின் என்றும் அழைக்கப்படுகிறது. விட்டமின் இயை சொல்லுவாங்க. So, vitamin E, tocopherol, is a powerful antioxidant protecting cell membrane from oxidative damages. It is also called anti-sterility vitamin as it is essence of reproductive health. Vitamin chemical name full list. A on the retinol, B on thiamine, B2 on the riboflavin, B3 niacin, B6 வந்து பைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. B12 வந்து சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. C வந்து அப்சாபிக் ஆசிட், டி வந்து கால்சிஃபெரால், டி வந்து இப்போ பார்த்தோம் டோகோஃபெரால் அப்படிங்கிறது, கே வந்து பைலோக்வினோன் அப்படிங்கிறது. இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் ஆகும். விட்டமின் கெமிக்கல் நேம் மேலே இருக்கும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 19 டிஎம்பிஎஸ்சி டெட்டில் கேட்கறது. பெரிபெரி இஸ் டிசீஸ் காஸ்ட் வித் டெஃபிஷியன்சி ஆஃப். பெரிபெரி நோய் எதன் குறைபாட்டாக ஏற்படுகிறதுனா விட்டமின் B1. விட்டமின் B1 தயாமின் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. விட்டமின் B1 தயாமின். விட்டமின் B1 குறைபாட்டால் தயமின் குறைபாட்டால் நரம்பு மண்டலம் இதயம் பாதிக்கப்படும். பெரிபெரி நோயில் கால்களில் மரத்து போதல், தசை சோர்வு, இதய துடிப்பு பாதிப்பு ஏற்படும். வெள்ளை அரிசி அதிகமாக உட்கொள்வதில் இது காணப்படும் சரிங்களா. வைட்டமின் பி குறைபாடு. பெரிபெரி விட்டமின் B1 thiamine deficiency affects nerves and heart. Symptoms include leg numbness and muscle weakness and heart problems common in population relying on polished white rice.
2 வகை பெரிபெரி இருக்கு. ஒன்று வந்து வெட் பெரிபெரி, இதய தசை பாதிப்பு, ஹார்ட் மசில். ட்ரை பெரிபெரி அப்படிங்கிறது நரம்பு மண்டல பாதிப்பு, நர்வஸ் சிஸ்டம். விட்டமின் B1 தயாமின் பெரிபெரி நோயை வந்து தீர்க்கக்கு, சரிங்களா? ஸோ அதை வந்து விட்டமின் B1 எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 டிஎம்பிசிடி சீட் இருக்கிறது. விச் ஆர்கன் ஸ்டோர் எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன்? அதிகப்படியான குளுக்கோஸை கிளைகோஜனாக சேமிக்க உறுப்பு எதுனா லிவர், கல்லீரல். கிளைகோஜன் ஸ்டோரேஜ் கல்லீரல். ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி சேமிக்கிறது. ரத்தத்தில் சர்க்கரை குறையும் போது கிளைகோஜனை மீண்டும் குளுக்கோஸாக மாற்றி வெளியிடுகிறது. தசைகளும் கிளைகோஜன் சேமிக்கப்படுகிறது. The liver converts excess blood glucose into glycogen and store it. Glycogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. When blood sugar drops, the liver reconvert glycogen into glucose. Glycogenolysis. Muscles also store glycogen. Glycogen process வந்து glycogenesis. குளுக்கோஸ் வந்து கிளைகோஜன் சேமிப்பு. கிளைகோஜெனாலிசிஸ் அப்படிங்கிறது கிளைகோஜன் குளுக்கோஸ் வெளியீடு. இந்த 2 நிகழ்வும் கல்லீரல் நடைபெறுகின்றன. அதை நீங்க ஞாபகம். அது குறையும் போது டிராப் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 21 டிஎம்பிசி டெட்ல கேட்கறது. விச் விட்டமின் இஸ் ஆல்சோ நாட் ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின்? அதாவது மேலே பார்த்தோம், மலட்டுத்தன்மை எதிர்ப்பு விட்டமின் என்று அழைக்கப்படுதுன்னா வைட்டமின் இ தான். அதான் நம்ம பார்த்தோம் மேலே, டோஃபெரால் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா டோகோஃபெரால் வைட்டமின் இ, அதுதான் வந்து இனப்பெருக்க மண்டலத்துக்கு வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு அவசியம். மலட்டுத்தன்மை எதிர்ப்பு விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருளும் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் இ. Tocopherol is called as an anti-steroid vitamin because it is crucial for normal body protective function. It also acts as a powerful antioxidant, protecting cells from oxidative damage. விட்டமின்ஸோடைய நிக் நேம் கொடுத்துருக்கேன். ஏ வந்து விஷன் விட்டமின், பார்வை விட்டமின். பி வந்து ஆன்டி பெரிபெரி விட்டமின். சி வந்து ஆன்டி ஸ்கர்வி விட்டமின், இம்யூனோ விட்டமின். டி வந்து சன்சைன் விட்டமின், சூரிய ஒளி வைட்டமின். இ வந்து ஆன்டி ஸ்டெரிலிட்டி விட்டமின், மலட்டுத்தன்மை எதிர்ப்பு. கே வந்து ஆன்டி ஹீமோகரஜிக் விட்டமின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ரத்த கசிவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஹீமோகரஜிக் விட்டமின். கொஸ்டின் நம்பர் 22 டிஎம்பிசி டெட்ல கேட்கறது. அயோடின் சொல்யூஷன் இஸ் யூஸ் டு டெஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் டேஸ் இன் ஃபுட். இது ரொம்ப இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். உணவில் டேஸ் உள்ளதை கண்டறிய அயோடின் கரைசல் பயன்படுகிறதுனா ஸ்டார்ச், மாவு சத்து. அயோடின் டெஸ்ட், சரிங்களா? மாவு சத்து ப்ளூ பிளாக் கலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவு சத்து ஸ்டார்ச் உடன் அயோடின் கரைசல், ஸ்டார்ச் நம்ம சேர்ப்போம், சரிங்களா? அதோட அயோடின் கரைசல் சேர்க்கும் நீல நிற கருப்பு நிறமாக மாறும். இது மாவுச்சத்தை கண்டறியும் எளிமையான சோதனை. மாவுச்சத்து இல்லாவிட்டால் ஆரஞ்சு மஞ்சள் நிறமே இருக்கும். Iodine solution turns blue black in the presence of starch due to formation of starch iodine complex. This is a standard test for starch. Starch இல்லனா no starchனா solution remains orange yellow. So starch food test summary பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸ்டார்ச் மாவு சத்து பார்க்கறதுக்கு அயோடின் டெஸ்ட் ப்ளூ பிளாக் கலர் ஏற்படும். புரோட்டீன்ஸ் புரதம் இருக்க பண்றதுக்கு பைரோட் டெஸ்ட் வயலட் பர்பிள் கலர் தோன்றும். ஃபேட்ஸ் கொழுப்பு இருக்குது சடன் 3 அண்ட் பெப்பர் டெஸ்ட் சொல்லுவாங்க, ரெட் கிரீஸ் மார்க் வரும். குளுக்கோஸ் பெனடிக்ஸ் டெஸ்ட் ரெட் ஆரஞ்சு பிரசிபிடேட் வரும். இந்த மாதிரி ஃபுட் டெஸ்ட் சம்மரி ஞாபகம். கொஸ்டின் நம்பர் 23 டிஎம்பிசி டெஸ்ட்ல கேட்கறது. விச் டெஸ்ட் யூஸ் ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்? மேலே பார்த்தோம் பைரோட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. புரதங்களை கண்டறிய பயன்படும் சோதனைனா பைரோட் சோதனை. புரதங்கம் வயலட் பர்பிள் கலர் தோன்றும். பைரோட் சோதனையில் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் CuSO4 காப்பர் சல்பேட் கரைசலோட புரதம் சேரும்போது ஊதா நிற, அதாவது வயலட் பர்பிள் நிறமாக மாறும். இது புரதங்களில் உள்ள பெப்டைட் பிணைப்புகளால் நிகழ்கிறது. பெப்டைட் பாண்ட்ஸ்னுவாங்க. The pyruvate test uses NaOH and CuSO4 solution. Presence of protein peptide bonds turns the solution violet purple. Negative result stays blue. Used to detect proteins in food. Pyruvate test வந்து புரோட்டீன் கண்டறியும் சோதனை, வயலட் பர்பிள் நிறம் வரும். அயோடின் டெஸ்ட்னா ஸ்டார்ச் கண்டறிய ப்ளூ பிளாக் நிறம் வரும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 டிஎம்பிசி டெட் சீட்டில் இருக்கிறது. சல்ஃபைட்ஸ் காம்பனன்ட் ஆஃப் விச் நியூட்ரிஷன்? சல்ஃபர் எந்த ஊட்டச்சத்தின் ஒரு பகுதியாக உள்ளதுன்னா புரதங்கள். அமினோ ஆசிட்ஸ் வித் எஸ். சல்ஃபர் எஸ் சில அமினோ அமிலங்களில் அமினோ ஆசிட்ஸ் காணப்படுகிறது, குறிப்பாக மெத்தியோனின் அப்புறம் சிஸ்டின். இவை புரதங்களின் கட்டுமான பொருட்கள், பில்டிங் பிளாக்ஸ். கார்போஹைட்ரேட்டுகளிலும் கொழுப்புகளிலும் சல்ஃபர் இல்லை. இதையும் ஞாபகம். ஸோ சல்ஃபர் எதில் காட்டணும்னா புரோட்டீனில், கார்போஹைட்ரேட்லையும் கொழுப்புலையும் கிடையாது. சல்ஃபர் சில அமினோ அமிலங்களும் காணப்படுகிறது, குறிப்பாக இந்த அமிலம்லாம் நான் சொல்லியிருக்கேன்.
Sulfur is found in sulfur containing amino acids like methionine and cysteine அப்படின்னு சொல்லிப்பாங்க. The building blocks of proteins. Carbohydrates and fats do not contain sulfur. Last question 25. டிஎம்பிஎஸ்சி டெட் சீட் அழைக்கிறது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த பிரெயின். மூளைக்கு தேவையான முதன்மை ஆற்றல் ஆதாரம் பிரைமரி சோர்ஸ்னா குளுக்கோஸ். C6H12O6 பிரெயின் ஃபியூல். மூளை தன் ஆற்றலுக்காக முதன்மையாக குளுக்கோஸ் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. உண்ணாவிரதம், நீண்ட நேர பட்டினி சமயத்தில் மட்டுமே கீட்டோன் பாடிஸ், கீட்டோன் அமிலங்கள் பயன்படுத்தும். ரத்தத்தில் குளுக்கோஸ் குறைந்தால் மயக்கம் வரும். இதுவே ரத்த சர்க்கரை குறைவு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஹைபோகிளைசெமியா அப்படின்னு சொல்லுவாங்க. The brain relies almost exclusively on glucose for energy. Low blood glucose, அதாவது ஹைபோகிளைசெமியா அப்படிங்கிறது causes dizziness, confusion and fainting. Only during starvation does the brain use ketone bodies as an alternative. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நம்ம டே 17லாம் நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு பார்த்ததுல முக்கியமான ரீகேப் என்னன்னா, டெஃபிஷியன்சி விட்டமின் ஏ மாலைக்கே நோய், நைட் பிளைட்னஸ். விட்டமின் B1 குறைந்தால் பெரி, விட்டமின் B3 குறைந்தால் பெல்லாக்ரா 3D டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கெட்ஸ் குழந்தைகளுக்கு, விட்டமின் கே ரத்த கசிவு அப்படிங்கிறத பார்த்தோம். ஹீமோகார்ஜி அப்படிங்கிறது அயான் ரத்த சோகை அனிமியா, அயோடின் வந்து முன்கழுத்துக்களை நோய், அந்த காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் விட்டமின் வேதிப்பெயர் குறைபாடு கரைதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏ வந்து ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம், கெமிக்கல் நேம். நைட் பிளைட்னஸ் நோய், ஃபேட்டில் கரையும். தயமின் B1 பெரி வாட்டரில் கரையும். அப்புறம் ரிஃபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லக்கூடியது வாய்ப்புண் அப்படின்னு, சிலிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வாட்டரில் கரையும். B3 நியாசின் பெலக்ரா வாட்டர் 3D அது மாதிரி ஞாபகம். சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவோம் B12 பெர்னிசிஸ் அனிமியா வாட்டரில் கரையும். சி அப்சார்பிக் ஆசிட் அஸ்கார்பிக் அமிலம் ஸ்கர்வி வாட்டரில் கரையும். டி வந்து ஃபேட்டில் கரையும், அதாவது கால்சிஃபெரல் ரிக்கெட்ஸ் நோய் வரும் சரிங்களா. அது நம்ம வந்து ஆஸ்ட்ரிமாலாசி எல்லாம் பார்த்தோம். அதுமாதிரி டோகோஃபெரல் இ வந்து இன்ஃபெர்டிலிட்டி மலட்டுத்தன்மை ஃபேட்டில் கரையும். அப்புறம் ஃபைலோகுயினோன் அப்படின்னு சொல்லக்கூடியது கே அப்படிங்கிறது ரத்த கசிவு, ஹீமோகார்ஜ் அப்படிங்கிறது ஃபேட்டில் கரையும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபேட்டு வாட்டரில் கரையதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்ததுக்கு. எதுவும் டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் அதுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம்.